குமரவேல் விஷயத்துல அரசி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க. எப்படியாச்சும் அவர வெளில கொண்டுறதுக்கான ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம நெனச்ச மாரியே தான் நடந்திருக்கு. அதுல ஏற்கனவே இந்த ப்ரோமோல காமிச்ச மாரி, அரசி மனம் திருந்தி இந்த விஷயம்லாம் நான் பண்ணது தப்பு. நான் ஒரு மோசமானவனா இருந்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் கோர்ட்லயே சொல்லும்பொழுது, அவன இதுக்கு மேல தண்டிக்கணும்னு எனக்கு ஒண்ணும் ஆசை கிடையாது. ஆனா தப்பு செஞ்சவன் அந்த தப்ப உணர்ந்து வருந்தணும்னு நெனச்சேன், மன்னிப்பு கேட்கணும்னு நெனச்சேன். அது நடந்துருச்சு. அதனால நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இது ஒரு பெரிய அதிர்ச்சியா எல்லாத்துக்கும் இருந்தாலும் கூட, நம்ம நேத்தே சொன்ன மாரி, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? கோமதி இருக்காங்களா? இல்ல அரசியே மனசுல இத முடிவு பண்ணி தான் பண்ணாங்களா? இல்ல யாராச்சும் அந்த வீட்ல இருந்து இவங்க அந்த கோர்ட்டுக்கு போகும்பொழுது கெஞ்சுற மாரி ஏதாவது பேசுனாங்களா? இல்ல அரசிக்கே மனசுக்குள்ளார சரி பாவம் குமார் அப்படின்னு தோணிடுச்சா? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா இது பலவித எஃபெக்ட்ஸ ஏற்படுத்தும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா குமாருக்கு அரசி மேல காதல் இன்னும் அதிகரிக்கும். நம்மள இப்படி மன்னிச்சு விட்டாங்க அப்படின்ட்டு. இந்த பக்கம் முத்துவேலுக்கும் இந்த குடும்பத்தில இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே மாரியிலேருந்து ஆரம்பிச்சு பாட்டி வரைக்கும், ச்சே எவ்வளோ நல்ல பொண்ணு இல்ல. இந்த பொண்ண எப்படியாவது நம்ம வீட்டு மருமகளாக்கிடணும்னு நெனைப்பாங்க. ஆனா சக்திவேல் எப்படியும் கோவமா சுத்திட்டு இருக்க போறாரு. ஓவர் நைட்ல அவர் மாறுவார்ன்னு எனக்கு தோணல. ஒருவேளை மாறினார் அப்படின்னா அதுவும் ஆச்சரியமான ஒண்ணு தான். ஏன்னா அப்படி மாறிட்டார் அவர் அப்படின்னா இந்த கதையில பெருசா வில்லன் வில்லியே இல்லாம ஆயிடும். பழைய சீசன் 1 பாண்டியன் ஸ்டோர்ஸ் மாரி ஆயிடும். அங்க கூட ஜனார்த்தனன் கொஞ்சம் வில்ல வேலைகள்லாம் பார்ப்பாரு. இங்க அது கூட கிடையாதுங்கிற மாரி ஆயிடும். ஸோ இது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா இப்ப பாண்டியன் ஒரு அதிர்ச்சி ஆனாலும் பெருமை தான் பட போறாரு. கோமதியும் சந்தோஷம் தான் பட போறாங்க. கதிர்லாலுக்கு லைட்டா கோவப்பட்டாலும் கூட அவர்லாம் சரியாயிடுவார். அவங்க என்ன தெளிவா அரசி சொல்ல போறாங்க. இவங்க எவ்வளோதான் நம்ம அவன தண்டிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட, என்ன இருந்தாலும் அவன் நம்ம மாமா பையன் தான் அவன். தாய் மாமா பையன். அவன் ஏதோ தெரியாம ஒரு விஷயத்த பண்ணிட்டான். நானும் அவன காதலிச்சமோ ஒழுங்கா தான் முதல்ல நடந்துக்கிட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் வேற மாரி நடந்துக்கிட்டாங்கிறது தான் வேற. பெரிய தண்டனை அவனுக்கு இதுதான். நான் அவனை மன்னிச்சு விட்டேங்கிறது தான் பெரிய தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட போறாங்க. ஸோ அதை தான் பாண்டியனும் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து நம்ம எதிர்பார்க்கறது தங்கமயில் சீக்கிரம் மேட்ரு தான். அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதுக்கு முன்னாடி குமார் அரசி ட்ராக் போக ஆரம்பிச்சிருமா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.